மகளே வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல்ல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சில தமிழ் அனிமையும் ரிலீஸ் ஆகிருக்குது. அது என்ன அனிமே அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே நம்மளுக்கு கொடுத்து ஹை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா டானடானுங்க. ஸோ டானடானு இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு சீசன் 2. ஸோ சீசன் 3 எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டட் டேட் நம்மளுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இப்போ அக்கார்டிங் டு த லீக்ஸ் நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா இந்த அனிமே வந்து ஸ்ப்ரிங் மாதத்தில் இல்லை சம்மர் மாதத்தில் ரிலீஸ் ஆகலாம் 2026 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அங்கேருந்து ஒரு லீக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 100% நம்மளால் உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது. ஸோ மேபி நம்மளுக்கு 2026 சம்மர் சீசனில் இல்லை ஸ்ப்ரிங் சீசனில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில் வாட்ச் பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு வாட்ச் சொல்லுவேன் இந்த அனிமேலாம் தமிழ் டப்பில். ஸோ எனக்கு ஜாப்பனீஸ் டப்போட தமிழ் டப்பு தான் இதுக்கெல்லாம் வேறு மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ தமிழ் டப்பு மஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஜாப்பனீஸ் டப் பார்த்துருந்தாலுமே தமிழ் டப்பையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த அனிமே பார்த்த உடனே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த அனிமேக்கு எனக்கு நான் நிறைய அனிமே ஜாப்பனீஸில் பார்த்துருக்கேன். ஸோ ஜாப்பனீஸ் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த அனிமேக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பு பெஸ்ட்டு டாண்டான்னு தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு அனிமே. அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா சோலோ லெவலிங். சோலோ லெவலிங்கோட சீசன் 2 நம்மளுக்கு பயங்கர எதிர்பார்ப்போடு முடிச்சானுங்க. இந்த அனிமே எப்போ வரப்போகுது சீசன் 3 அப்படின்னு சொல்லி க்யூரியஸாக நம்ம கேட்கல. ஸோ இந்த அனிமே இப்போதைக்கு வரப்போகிறது இல்லைப்பா, இன்னும் 2 வருஷம் காத்து கிடங்க. இந்த அனிமேக்கு நாங்கள் இன்னும் பிளேயர் சொல்லியே போடல, இனிமேல் பிளேயர் சொல்லி போட்டு அனிமேட் பண்ணி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பெரிய ஆப்பாக சொன்னானுங்க. ஏன்னா இந்த அனிமே வந்து ஸோ என்ன தான் நம்மளுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய லாஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறானுங்க. நினச்ச அளவுக்கு ப்ராஃபிட் வந்து ஏர்னிங் பண்ணல, ஸோ லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ இப்போ ஒரு கேம் விட்டு அந்த ப்ராஃபிட் அளவுக்கு ஒரு ஈக்குவலாக மேட்ச் பண்ணிட்டானுங்க. ஸோ சீசன் 3 நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு ரீசெண்ட் டேஸில் சொல்லிட்டு இருந்தானுங்க. இந்த அனிமே எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ கிடச்ச ஒரு லீக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எண்டில், அதாவது 2026 ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2027 ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்ச லீக்ஸ் படி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ மேபி நம்மளுக்கு எப்போவுமே இந்த சோலோ லெவலிங் எப்போவுமே ஜனவரி மாதம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு இந்த அனிமே ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் இதுவும் ஸ்டார்டிங்கில் தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ மேபி 2027 ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் 2026 நம்மளுக்கு எண்டில் மேபி வேணால் ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா சீசன் 2க்கு ஒரு மூவி ரிலீஸ் பண்ணானுங்கல்ல, இப்போது அதுக்கு முன்னாடி வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டு தானே அடுத்த வருஷத்துல வந்து நம்மளுக்கு எபிசோட் ரன் பண்ணானுங்க. ஸோ அதே மாதிரி 2027 இந்த அனிமே வரதுக்கு முன்னாடி ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னுடைய ஒப்பீனியன் என்ன, அதுக்காக தமிழ் டப்பு கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா போன மூவிக்கு தான் நம்மளுக்கு தமிழ் டப்பு கொண்டு வரேன்னு சொல்லி ஏமாற்றி விட்டானுங்க. ஸோ இந்த அனிமே வர இல்லையாவது இதுக்கு வர போகிற மூவியாவது நம்மளுக்கு தமிழ் டப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா பிளாக் க்ளோருங்க. பிளாக் க்ளோரோட சீசன் 5 எப்போ வரப்போகுது நிறைய பேர் க்யூரியஸாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நானுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஸோ தமிழ் டப்பு நம்மளுக்கு வர மாதிரி தெரியல. ஸோ ஜாப்பனீஸ்க்காவது வரப்போது மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தானுங்க. ஆனால் இந்த அப்டேட்டுமே 2021 தான் சீசன் 4 முடிச்சானுங்க. அதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் ஸோ இப்போ தான் ஏதோ ஒரு புண்ணியமாக நம்மளுக்கு 2025 ஒரு அப்டேட் கொடுத்துருக்கானுங்க இந்த அனிமே வரப்போகுதுன்னு. ஆனால் சொல்லியிருந்ததுமே ஒரு டேட்டை உருப்படியாக சொல்லியிருந்தானுங்கன்னா அதுவும் கிடையாது. 2026 கம்மிங் சூன் நம்மளுக்கு சொல்லியிருந்தானுங்க. ஆனால் அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ஸோ அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த அனிமே வந்து 2026 வரப்போகிறது இல்லை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு கிடச்ச இப்போ ஒரு லீக் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து 2026 தான் வரப்போகுது. ஸோ ஜம்ப் ஃபெஸ்ட்டால் வந்து இதுக்கான ஒரு ட்ரீசர் இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷுவல் கீ வந்து வெயிட் பண்ணலாம், காத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு அப்டேட் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த அனிமேக்கு ஏதாவது ஃபர்தராக அப்டேட் வருது அப்படின்னா ஸோ ஜம்ப் ஃபெஸ்ட்டால் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். என்ன அப்டேட் வந்தாலுமே அதை உங்களுக்கு வந்து அப்பயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ரீசெண்ட் டேஸில் நமக்கு வந்து சாப்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 30 ஸோ மாங்கா சாப்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 384, 385, 386 இந்த 3 சாப்டர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மாங்கா சாப்டருமே வரது ரொம்ப ரேர் தான். ஸோ வரும்போது நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஸோ சாப்டர்ஸுமே பார்த்து செக் பண்ணுங்கள், நல்ல சாப்டராக தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா மை ட்ரெஸ் அப் டார்லிங். இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங்கோட சீசன் 2 இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த சீசனுமே நம்மளுக்கு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. சீசன் 3 நம்மளுக்கு அஃபீஷியலாக ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல. ஸோ இது வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இந்த அனிமேக்கு இப்போ ரீசெண்டாக நான் சைனீஸோடைய சென்சார்ஷிப் பார்த்துருந்தேன். ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு என்ன சொல்கிறதே தெரில. நீங்களே வேணால் பாருங்கள், அந்த சென்சார்ஷிப்பை பாருங்களேன். சீசன் 2 ஃபைனல் எபிசோடில் ஸோ ஒரு
பிளட் சீன்ஸ் மாதிரி காட்டுவாங்க. ஸோ பிளட் சீன்ஸே கிடையாது, அது ஆக்சுவலாக அது வந்து அவங்களே ஒரு கெச்சப் இந்த மாதிரி வச்சு அதை பிளட் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் அதையுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக இது பண்ணி அதை சென்சார்ஷிப் பண்ணி ஸோ அதுக்கு பதிலாக அவங்க ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மாறாக ஒன்று பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதை பார்க்கல தான் எனக்கு கொடூரமாக இருக்குது. பிளட்டை பார்க்கல கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி அது ஒரு வேறு சீன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க அதுக்கு மாறாக ஒன்று பண்ணுறேன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லை. ஸோ அதை பார்க்கல தான் எனக்கு பார்க்கல ரொம்ப ரொம்ப கொடூரமாக தோணுது. ஸோ உங்களுக்கு அது எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதுக்கு மட்டும் தான் கொந்தளிச்சிட்டு இருக்கானுங்களா சென்சார்ஷிப்புக்கு அப்படின்னு கேட்டால் இதுக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஜாப்பனீஸ்லேருந்து நம்மளுக்கு அனிமேட் பண்ணி கொண்டு வராங்கல்ல, அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவல் சாப்டர்ஸில் என்ன இருக்கோ அதை எனக்கு அனிமேட் பண்ணி கொண்டு வாங்கடா, அதை விட்டு மாறா நீங்கள் வேறு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சாப்டரில் ஒன்று இருக்குது அதை அப்படியே மாற்றி எங்களுக்கு வந்து அனிமேட் பண்ணி கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் பீப்புள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மாங்கா ரீடர்ஸில் நீங்கள் வந்து அந்த சாப்டரில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ சாப்டர் 75 நினைக்கிறேன். ஸோ பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க போய் பாருங்கள். ஸோ அந்த சாப்டரில் இருக்கிறத அப்படியே மாற்றி நம்மளை கொண்டு வந்திருந்தானுங்க. ஸோ நம்மளுடைய அனிமே அடாப்ட் பண்ணி கொண்டு வரையில் அந்த அதை அப்படி ஏன்டா அப்படி கொண்டு வரீங்க, எனக்கு அப்படியே எனக்கு இன்னும் மாங்கலாம் இருக்கோ அதை அப்படியே கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அதை அப்படியே கொண்டு வந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்ப்பீங்களா. ஸோ அதை அப்படியே கொண்டு வந்தால் அது வந்து ஒரு ஆக்சுவல் கண்டென்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா தோணலை. ஸோ எப்படி இருக்குது அது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அட்டாக் அண்ட் டைட்டன் தி லாஸ்ட் அட்டாக். இந்த மூவி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் ஃபைனல் மூவியும் கூட. இது ஓடிடிலே ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு தமிழ் டப்பே பண்ணிட்டாங்க. ஸோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மூவியை. ஸோ ஆனால் இந்த மூவி நம்மளுக்கு ஜாப்பனீஸில் எப்பயோ தேட்டரிக்கல் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் நம்மளுக்கு இப்போ தான் தேட்டரிக்கலே வருது. ஸோ எத்தனை பேர் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகையில் போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுக்கு இந்தியாவில் வருது இந்த மூவி. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு நவம்பரில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நவம்பர் மாதத்தில் வரப்போகுது, டேட் நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது, எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுங்கள். நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து லான்ச் ஆக போகுது இல்லையா, சீசன் 2. அது சம்மந்தமாக அவங்க என்ன அப்டேட் கொடுத்தாலுமே நம்ம சேனல் வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷுவல் கீ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா த விஸ்கி பீர்கார்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த போஸ்டையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜுஜுட்சு கைசன் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஸோ ஜப்பானில் நவம்பர் 7th யூஎஸில் நவம்பர் 14th அப்படிங்கிறத இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க யூடியூப்பில். அப்படி இல்லைனா நம்ம டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மூவி இந்தியாவுக்கு எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு அஃபீஷியல் டேட் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் பாசிபிளாக நவம்பர் டு டிசம்பருக்குள்ளே நம்மளுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு டிசம்பர் 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வரும்போது தான் தெரியும். நம்ம இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பான முறையில் தமிழில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸு அப்புறம் சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு நம்மளுக்கு ஜுஜுட்சு கைசனுக்குமே நிறைய பேர் க்ரைஸாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த அனிமையை. ஸோ அதனால் இந்த அனிமே வரும்போதும் நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சீசன் 1 தமிழ் டப் இருக்குது, சீசன் 2 தமிழ் டப் இருக்குது. மூவி வரும்போது ஆக்சுவலாக நம்மளுக்கு பண்ணித்தானே ஆகணும். ஸோ பண்ணாங்கன்னா எத்தனை பேர் தேட்டரில் போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மூவியில் பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. என்ன வரப்போகுதுன்னா ஜனவரி மாதத்தில் வரப்போகிற அனிமேக்கு அதில் இருக்கிற 2 எபிசோடு நம்மளுக்கு மூவியாக ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ அதுதான் இந்த மூவியே. ஸோ இந்த மூவி எத்தனை பேர் வந்துச்சுன்னா தேட்டரில் போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போகலாம். அடுத்து தமிழ் டப் அனிமேஸில் வந்து ஒரு சில வந்திருக்குண்டியடா, அது என்னடா அனிமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நியூவாக ஒரு அனிமே வந்து லான்ச் ஆயிருக்கு. த ஹீரோயின் ரன் த ஷோ அன்பாப்புலர் கேர்ள் அண்ட் த சீக்ரெட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே வந்து ஃபுல் எபிசோடு இப்போ அவைலபிளாக இருக்குது கிரன்ச்ரோலில். ஸோ செக் பண்ணி பார்க்கணுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ட்ராமா அப்புறம் வந்து ரொமான்ஸ் பேஸ்டு அனிமையாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து த வைல்டு பாஸ் அப்பியர் அப்படிங்கிற ஒரு அனிமே நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ நம்மளுக்கு லைன் அப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க, தமிழ் டப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்போம். இந்த அனிமே வந்து அக்டோபர் 20th தமிழ் டப் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜாப்பனீஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம தமிழ் டப் அக்டோபர் 20th அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து நம்மளுக்கு இந்த அனிமையை நீங்கள் தமிழ் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நியூவாக ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்திருக்க எல்லா தமிழ் டப் அனிமேஸையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். கிரன்ச்ரோலில் இருக்கட்டும் சரி, நம்ம அனிமே டைம்ஸில் இருக்கட்டும் சரி, அதர் பிளாட்ஃபார்மில் எதில் வந்திருந்தாலுமே ஸோ அதை லிஸ்ட் அவுட் போட்டு தனியாக வச்சிருக்கிறேன். இந்த அனிமே எல்லாத்தையும் வந்து நியூவாக ஒரு செப்பரேட்டாக இசக்காய் பேஸ்டு அனிமே, ரொமான்ஸ் பேஸ்டு அனிமே, ஹாரர் பேஸ்டு அனிமேன்னு சொல்லி தனித்தனியாக ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வரும்போது கண்டிப்பான முறை அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் உங்கள் வந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.